சிம்ம ராசி நேயர்களுக்கு சனி வக்ர பயிற்சி. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்து வக்ரம் அடைஞ்சிருக்கிறார். அப்போ வக்ரம்னா சனி பகவான் ரிவர்ஸில் வருவாரோ, ரிவர்ஸில் வந்துட்டால் 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார், அப்போ கொஞ்சமாக ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா சனி பகவான் உண்மையிலேயே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறார். சனி பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையும் 4 மாதம் 14 நாட்கள், அதாவது மொத்த நாட்கள்னால் 138 நாட்களில் சனி பகவான் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார். அப்படி அமரும்பொழுது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறேன், இந்த விஷயம் நடந்துருமா நடக்காதான்னு தெரியல. நடந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் நடப்பதற்கான ஒரு அறிகுறியே இல்லையே. ரொம்ப ரிஸ்க் எடுத்து பார்த்தாச்சு, ரொம்ப போராடி பார்த்தாச்சு, யார்கிட்டையோ ரெக்கமெண்டேஷன் கேட்டு பார்த்தாச்சு. ரெக்கமெண்டேஷனே கேட்காத, பரிந்துரையே எதிர்பார்க்காத சிம்மராசினியர்கள் வேறு வழி இல்லை, அதையும் செஞ்சு பார்த்துட்டோம். எங்களுக்கு அதற்கான பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா, சிம்மராசினியர்களுக்கு உறுதியாக பல தடைகளை தகர்த்தெறிந்து பல பிரச்சனைகள் இருந்த போராட்டங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமே சனி வக்ர பயிற்சி காலகட்டம். அப்போ சனி பகவான் வக்ரமானது உங்களுக்கு பல போராட்டங்களிலிருந்து விடிவு காலம் கொடுக்க போகுது. பல பிரச்சனையிலிருந்து விடிவு காலம் உறுதியாக சனி பகவான் தன்னுடைய வக்ர நிலையிலிருந்து கொடுக்க போகிறார். ரொம்ப இந்த கிட்டத்தட்ட ஒரு மார்ச் எண்டுலேருந்து 2025 மார்ச் எண்டுலேருந்து ஏப்ரல்லேருந்தே வச்சுக்கோங்களேன், பணம் கொடுத்துட்டு வாங்க முடியலைங்க. நீங்கள் உங்கள்கிட்ட பேசும்போது அன்பாக பாசமாக உறவே அன்பே பாசமே நட்பே காதலே அப்படிலாம் பேசி உங்கள்கிட்ட வாங்கிட்டு நீங்கள் கொடுத்த பணத்தை கேட்கும்போது அகராதி பிடிச்சவங்க, ஆணவமாக பேசுகிறாங்க, பண திமிரில் பேசுகிறாங்க அப்படின்னு கூட சொல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். கேட்கும் போது என்கிட்ட அன்பாக தானடா பேசி வாங்கினீங்க, அன்பாக தானே உறவுக்காண்டி தானே கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் மனசார வருத்தப்பட்ட சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். அப்படிப்பட்ட நயவஞ்சவர்கள் உங்களை ஏமாற்றி உங்களை கஷ்டப்படுத்திய நபர்கள் உறுதியாக இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் திரும்ப வந்து உங்கள்கிட்ட கொடுத்து ஆகணும். கொடுக்கலைன்னா அவங்க 7 ஜென்மம் எடுத்தாலும் உறுதியாக உங்களுக்கு கடன்பட்டவர்களாகவே இருப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அதில் எந்த மாற்றம் கிடையாது. கொடுத்துட்டாங்கன்னா அவங்க லைஃப்பில் கடன் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு உண்டு. கொடுக்காமல் உங்களை இந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட இந்த 138 நாட்களுக்குள்ளே நீங்கள் கொடுத்த பணத்தை உங்களை ஏமாற்றியவர்கள் தரவில்லை என்றால் அவர்கள் 7 ஜென்மம் உங்களுக்கு கடன்பட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் கிரகங்கள் கொடுத்துரும். அப்போ லைஃப் அவங்களுக்கு டோட்டலாகவே லாக் ஆகிருங்கிறது உண்மை. இதை சிம்மராசினியர்கள்ட்ட யாரெல்லாம் பணம் வாங்கினீங்களோ அவங்கெல்லாம் கட்டாயமாக இந்த வீடியோவை பார்க்கணும். அல்லது சிம்மராசிக்காரங்க யாருக்கெல்லாம் பணம் கொடுத்து ஏமாந்தீங்களோ, யார்கிட்ட பணம் கொடுத்துட்டு மனசார கஷ்டப்படுறீங்களோ இந்த வீடியோ அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், ஆஹா சனி பகவான் இவங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்ர நிலை அடைஞ்சு இப்படி கொடுத்தா நம்ம திரும்ப கொடுக்கலைன்னா நம்மளை லாக் பண்ணிடுவான்னு சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த தப்பை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உறுதியாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலைன்னா அவங்க கண்டிப்பாக லாக் ஆவாங்கங்கிறது கிரக ரீதியான உண்மை. அதே போல் சிம்மராசினியர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். உங்களுக்கு பிடிச்ச வரனை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. வரனில் பல தடைகள், பூ வச்சு கூட நின்றுட்டோங்க சாமி, நாங்கள் பூ வச்சு நிச்சயம் பண்ணி ஓகேலாம் பண்ணிட்டோம், எதுக்கு பொண்ணு வேண்டான்னு சொல்லிச்சுன்னு தெரில, எதுக்கு மாப்பிள்ளை வேண்டான்னு சொன்னாங்கன்னு தெரில, ஒரு போராட்டமாயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிற நிலையில் இருந்த சிம்மராசினியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எல்லாமே ஓகே ஆனால் எதுக்கு வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு தெரில, பொருத்தம் இருக்குது, போட்டோ பிடிச்சிருக்கு,
அவங்களுடைய ஃபேமிலி எங்கள் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பொருத்தம் இருந்துச்சு. ஆனால் எதுக்கு வேண்டானே சொல்கிறாங்க தெரியல. திரும்பவும் நாங்கள் புதுசாக பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பெண் அல்லது ஆண் பார்க்குற வேலை திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சி எடுக்கிற முயற்சி எடுத்தாலும் அதில் எங்களுக்கு அமையலை அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா உறுதியாக அந்த வருத்தம் நிவர்த்தியாக போது உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கப் போகிறது என்பது உண்மை. கடன் சுமையிலிருந்து மீள போகிறீங்க. கடன் சுமை கொஞ்சம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புண்டு. ஆனால் சிம்ம ராசிக்காரங்க இந்த 138 நாட்கள் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கிடவே கூடாது. அது முக்கியம். கடன் குறைப்பதற்கான முயற்சி எடுக்கலாம். புதிய கடன் வாங்குவோம், ஏசி வாங்குவோம், ஃப்ரிட்ஜு வாங்குவோம், வாஷிங் மிஷின் வாங்குவோம், டிவி வாங்குவோம், இடம் வாங்குவோம். இப்போ எது வாங்கினாலும் கடன். இப்போலாம் 0% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு மாய வலையை உருவாக்குறாங்க. அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சின்ன ஒரு மீனை உள்ளே போட்டு சின்ன புழுவை உள்ளே போட்டு மீன்களை ஃபுல்லாக அள்ளுறாங்க. அதே போல் இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்படிலாம் கிடையாது. சின்ன புழுவெலாம் போடுறது கிடையாது. அப்படியே டோட்டலாக வலையை வீசிடுறாங்க. வலையை வீசி என்ன பண்ணுறாங்க, அத்தனை பேரையும் அள்ளி போட்டு பீஸாக போட்டு சாப்பிட்றாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் சிம்மராசினியர்கள் இந்த 138 நாட்களில் கவனமாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், கடன் வாங்கவே கூடாது. அது உங்களுக்குனாலும் சரி, மற்றவங்களுக்கு யாருக்காக வாங்கி தரதாக இருந்தாலும் சரி தலையிடக்கூடாது. என்கிட்ட காசு இல்லைங்கிறத விட முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிட்டு போயிடும். சொல்ல உங்களால் முடியல, நான் அப்படி சொல்லி பழக்கம் இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் சொல்லாமல் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த வாய்ப்புகள்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு கடன் வாங்கி பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பது உண்மை. பெண்கள் பார்த்திங்கன்னா தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தங்க நகைகள் வாங்க வாய்ப்பு உண்டு. தங்க நகையில் சீட்டு போட்டு கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. மாதாந்திரமாக, அதாவது மாதம் பணம் கட்டி தங்க நகை சீட்டு போட்டு அதை கரெக்டாக இந்த கிட்டத்தட்ட 4 மாத காலங்களில் நீங்கள் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உண்டாக போகுது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் பெண்களுக்கு, சிம்மராசி பெண்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புதிய நட்புகள், புதிய உறவுகள், புதிய என்ன சொல்கிறேன்னா ஃபேஸ்புக் நண்பர்கள், இன்ஸ்டாகிராம் நண்பர்கள், இப்போ அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. முகந்தெரிந்த நட்பை விட முகந்தெரியாத நட்பு தான் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தேன், எப்படி பார்த்தேன் தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு நட்பு ஃபேஸ்புக் மூலமாக வந்துச்சு, அந்த நட்பை ஏற்றுக்கிட்டேன். இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு லைக் போட்டேன், அதனால் என்னையும் அவங்க லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் நிறைய ஒரு தேவையில்லாத அன்னெசரி, அதாவது யார் என்னன்னு புரியாத ஒரு சில விஷயங்களில் போய் லாக் ஆகிட்டு நம்மளுடைய ஆண்களும் சரி பெண்களும் சரி ரொம்ப ரொம்ப பாதிப்பு ஏற்பட வேண்டிய சூழ்நிலைலாம் வருது. ஸோ சிம்மராசி பெண்கள் உறுதியாக எக்காரணத்தை கொண்டும் இந்த கிட்டத்தட்ட 138 நாட்களில் தேவையில்லாத உறவையோ தேவையில்லாத நட்பையோ ஏற்றுக்கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாடத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் கவனமாக இருங்கள். மாணவ செல்வங்கள் படிப்பில் நல்ல ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, உங்களுடைய செயல்பாடில் நிறைய மாற்றம் ஏற்படும். நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது. பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. கணவன் மனைவி ஒற்றுமையில் பெரிய பிரச்சனையாயிடுச்சு, பிரிவுங்கிற சூழ்நிலையில் போயிட்டா கூட இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் மீண்டும் இணைவதற்கான சூழ்நிலைகள், ஒற்றுமையாவதற்கான சூழ்நிலையெல்லாம் கிரக ரீதியாக அதிகமான வாய்ப்புகளை நம்முடைய சிம்ம ராசி அன்பர்கள் உறுதியாக சந்திக்க போகிறீங்க என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அலுவலகத்தில் உள்ள வேலை பார்க்குற ஸ்டாஃப் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நம்பர் கிடைக்கும். என் நம்பரில் நீங்கள் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். உங்கள் மனம் ரொம்ப தெளிவாகிடுச்சு, ஜாதகம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம், நான் உங்களை யூடியூப்பில் பார்த்த மாதிரியே நீங்கள் என்னுடைய ஜாதகத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லி மன நிறைவோடு போவதற்கான விஷயங்களை செயல்படுத்த என்னால் முடியும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கணும். மேலும் நம்மளுடைய வீடியோ எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஜாதகமே இல்லைன்னு நினைக்கிறவங்க பிரசன அடிப்படையில் நிறைய பிரசனங்கள் இருக்குது. வெற்றிலை பிரசனம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம் இருக்குது,
அதேபோல் கடிகார பிரசனம் மூலமாக பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடின் வாஸ்து அடிப்படையில் பார்க்கலாம். இப்படி நிறைய வகைகளில் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் பலன்கள் உறுதியாக துல்லியமாக கூற முடியும் என்பது நான் உங்களுக்கு கூறும் கருத்து. ஸோ மறக்காமல் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.